நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட அமர்வானது இன்று தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் தமிழகத்திற்கு தேசிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி வழங்கப்பட வேண்டிய நிதியை வழங்காமல் இருப்பது குறித்து திமுக எம்பி தமிழிசை தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்திருந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை அவர்களுக்கான உரிமையை தமிழக அரசு தடுப்பதாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது மட்டுமல்லாது அது குறித்து தொடர்ந்து பேசாமல் அடுத்த கேள்விக்கு சென்றதால் திமுக எம்பிக்கள் அங்கு தொடர்ந்து கூச்சலில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற அவையில் என்ன நிகழ்ந்தது என்பது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இன்றைய தினத்தில் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கிய உடனேயே இது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டு விவாதிக்கப்படாமல் அடுத்த கேள்விக்கு சென்றிருக்கிறார்கள். என்ன நடந்தது அவையில்? தமிழக எம்பிக்கள் தரப்பிலிருந்து என்ன கேள்வி முன்வைக்கப்பட்டது? விரிவான விவரங்களை வழங்கலாம். நாடாளுமன்ற மக்களவையினுடைய அலுவல் இன்று தொடங்கியதும் திமுக சார்பில் அதனுடைய மக்களவை உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். கொள்கை முடிவுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நிதி வழங்குவோம் என மாநிலங்களுக்கு மத்திய அரசால் உறுதி அளிக்க முடியுமா என தமிழிசை தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது மத்திய அரசினுடைய புதிய கல்வி கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுத்திருப்பதால் மத்திய அரசு நிதி அளிக்கவில்லை என்ற தமிழ்நாடு அரசினுடைய குற்றச்சாட்டினை முன்வைத்துதான் இந்த கேள்வியானது எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்திருக்கிறார். அதில் இந்த புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றி உள்ளதாக அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். அதாவது PM ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்பாக ஏற்றுக்கொண்டதாகவும் இது தொடர்பாக பலர் தன்னை சந்தித்து பேசியதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்பொழுது தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றி இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களும் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைந்துள்ளதாகவும் தேசிய கல்விக் கொள்கையையும் அந்த மாநிலங்கள் ஏற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மாணவர்களுடைய எதிர்காலத்தை சிதைப்பதாகவும் மாணவர்களுக்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசு மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேசிய கல்விக் கொள்கையை வைத்து தமிழ்நாடு அரசு அரசியல் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் மாணவர்களை தமிழ்நாடு அரசு தவறாக வழிநடத்துவதாகவும் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியிருந்தார். அவரது பதிலை அளித்து மேலும் சில கேள்விகளை எழுப்ப முயன்றனர். ஆனால் அவர் அடுத்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க தொடங்கியதும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது கட்ட அமர்விலேயே இந்த கேள்வி எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான பதிலை தர்மேந்திர பிரதான் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். முன்னதாகவே திமுக எம்பிக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான கேள்விகள் என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு கூறிதான் அனுப்பி வைக்கப்பட்டது. தற்பொழுது அதாவது சமக்ர சிக்ஷான் அபியான் திட்டத்தின் கீழாக வழங்கப்பட வேண்டிய நிதியைத்தான் தமிழக அரசு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை காரணமாக வைத்து அந்த நிதியை மறுக்கக்கூடாது என்ற கொள்கையும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில மத்திய அரசு தொடர்ச்சியாக தன்னுடைய நிலைப்பாட்டில் தீவிரமாக இருந்து வருகிறார்கள். மக்களவையில இது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டிருப்பதால அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்லாது மாநிலங்களவையில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றன அது குறித்த விவரங்களை வழங்கலாம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக எம்பிக்களுக்கான ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் பல்வேறு விவகாரங்களை எழுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் நேற்றே திமுக எம்பிக்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் குறிப்பாக இந்த கல்விக் கொள்கை விவகாரம் மேலும் தமிழகத்திற்கு நிதி வழங்காதது குறித்து திமுக சார்பில் பெரிய அளவில் இது தொடர்பாக விவாதத்தை ஏற்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதே போல இன்றைக்கு இந்த விவகாரம் அதாவது தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காதது தொடர்பான கேள்விகளை தான் திமுக எம்பி முன்வைத்திருந்தார். அதற்கு அமைச்சர் சார்பில் பதிலும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே திமுக சார்பில் இந்த கல்விக் கொள்கை நிதி மருத்துவ விவகாரம் தொடர்பான கேள்விகளை எழுப்ப திமுக சார்பில் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் உறுதிபட தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி வழங்கப்படும் என்பதில் மத்திய அரசும் உறுதியாக இருக்கிறது. அதே போல மாநிலங்களவையிலும் திமுக உறுப்பினர்கள் இதே விவாதத்தை தொடர இருக்கிறார்கள். திமுக சார்பில் திருச்சி சிவா,
மற்றும் பி வில்சன் ஆகியோரும் இந்த விவகாரங்களை எழுப்ப இருக்கிறார்கள். 2 அவைகளிலும், மக்களவை, மாநிலங்களவை 2 அவையிலும் இந்த விவகாரத்தை எழுப்புவதற்கு திமுக சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தொகுதி மறுவரையறை தொடர்பாகவும் திமுக எம்பி வில்சன் சார்பில் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டு இருக்கிறது. அதாவது தொகுதி மறுவரையால் தமிழகத்திற்கு தொகுதிகள் இழப்பு ஏற்படும் என்பது தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது தொடர்பாகவும் திமுக சார்பில் கேள்வி எழுப்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.